நமது இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 65 சங்கீதம். தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 நாம் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வீட்டிற்கு போவோம். தேவனை காணும்படியாய் செல்லுவோம். அவருடைய வீடு ஆராதிக்கின்ற வீடு. என் தேவனுடைய ஆலயம் தேவனை ஆராதிக்கின்ற இடம். என் தேவனுடைய வீடு எனக்கு ஆறுதலின் வீடு. எனக்கு அது ஆகாரத்தின் வீடாகவும் இருக்கிறது. அது எனக்கு ஆகாரத்தின் வீடாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே தியானித்தோம், அது ஆலோசனையின் வீடாகவும் இருந்தது என்று சொல்லி. ஆலோசனையில் மகத்துவமானவர் அங்கே தங்கியிருக்கிறார். சமாதான பிரபு அங்கே தங்கியிருக்கிறார். என் வாழ்வின் ஆதாரங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆதாரம், ஆசீர்வாதத்தின் ஆதாரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனிடமிருந்து எனக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் தியானிக்கின்ற தலைப்பு ஆகாரத்தின் வீடு, பெத்தேல், இல்லை என்றால் ஆலயம், தேவனுடைய ஆகாரத்தின் வீடு. அதைத்தான் 65 சங்கீதம் 4 சொல்லுகின்ற பொழுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் உன்னையும் என்னையும் போஷித்து அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை திருப்தி செய்கிறவர். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று பாருங்கள். நீங்களும் நானும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் அவருடைய பிரகாரங்களிலே வாசமாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் என்பதாக கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையால் உன்னை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். ஆம், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீ இருக்கிறாயா? இங்கே 84 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, எவ்வளவு இன்பமானவைகள் உம்முடைய ஆலயம் என்பதாக சொல்லுகிறார். உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2-3 பார்க்கின்ற பொழுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. வாஞ்சை தவனம், அப்படி என்றால் இதுவரைக்கும் அவருக்கு அந்த வாஞ்சையும் தவனமும் இல்லையா? இருந்தது. இந்த வாஞ்சையோடு அல்ல, இன்னும் என் தேவனுடைய பிரசன்னத்தை நான் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்கின்றதான தேட்டம். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க வேண்டும், விழுந்து விடாமல் இருப்பதற்கு. அதைத்தான் இங்கே நாடுகிறார். இன்னும் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது அடைக்கலான்குருவிக்கு சிறந்த சிறப்பு கிடைக்கிறது. அதை போல எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். என் ராஜாவும் என் தேவனுமாய் சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே. உம்முடைய சமூகத்தில் நெருங்கி வரக்கூடிய பாக்கியத்தை அது பெற்றிருக்கிறதே. ஆகையினாலே நானும் அந்த பாக்கிய நிலைமைக்குள்ளாக இருக்க வேண்டும். நானும் அந்த பாக்கியம் நிலைமைக்குள்ளாக இருப்பதற்கு உம்முடைய வீட்டிலே நான் வாசமாக இருக்க வேண்டும். உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கின்ற பொழுது எனக்கு வாழ்வளிக்கும் ஆண்டவர், வாழ்வின் ஆதாரங்களாக இருக்கிறீங்களா அன்பான ஆண்டவர், வாழ்வின் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர், என்னை வாழ்வித்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் எனக்கு வேண்டும். அவருடைய சமூகத்திலே நான் வருகின்ற பொழுது என் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து அவருடைய வாயிலிருந்து விழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் போஷிக்கப்படுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆம், அவருடைய மன்னா, பரலோக மன்னா, அவருடைய திவ்ய வார்த்தை எனக்கு அது ஞானப்பாலாக இருக்கிறது, எனக்கு ஆகாரமாக இருக்கிறது.
என்னுடைய பசி தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது, என்னுடைய களைப்பை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியாக நான் பெத்தேலுக்கு செல்லுகிறேனா, தேவனுடைய ஆலயத்திற்கு நான் செல்லுகின்றேனா? தாவீது சொல்லுகிறான், 27ஆம் சங்கீதத்திலே அவன் குறிப்பிடுகின்றதான வேளையில், சங்கீதம் 27 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவனுடைய வாஞ்சை தேட்டமெல்லாம் என்ன? நான் எப்பொழுது சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டும், யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதல்ல. என் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அப்பா, மீட்கப்பட்ட என் வாழ்வுக்காக நீர் உம்மையே மீட்பின் பலியாக கொடுத்தீர். இதை நான் தியானிக்கிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வருவதற்கு நான் தகுதியற்றவன். என்னை அழைத்து வந்தீர், என்னை உமக்கு சொந்தமாக்கினீர், என்னை உம்முடைய ஆலயமாக்கினீர். இந்த மகிமையான என் தேவனுடைய மகிமையை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். தகுதியற்ற என்னை என் தேவனே நீர் தகுதிப்படுத்தினீர். வாழ்விழந்து கிடந்த என்னை வாழ்வழிக்கும் ஒரு வழியாக வந்து என்னை வாழ்வோர் தேசத்திற்கு நீர் அழைத்து சென்றீர். உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். ஆம், திருப்தி செய்யும்படியாக தேவன் எல்லா ஏதுக்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் உறைவிடம் அவர்தான். ஆகையினால்தான் 84ஆம் சங்கீதத்திலே நான் பார்க்கின்ற பொழுது கூட, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். சூரியன் மூலமாய் கிடைக்கிற அத்தனை நன்மைகள், பயிர்கள் பச்சைகள் வளர வேண்டும், அவைகள் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனிகளை நிமித்தமாய் நான் உண்டு மகிழ்ந்து நான் போஷிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது, தேவனுடைய இணைப்புக்குள்ளாக வருகின்ற பொழுது, இந்த கிருபையையும் இந்த மேன்மையையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை போஷிப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உன் பசி தீர்க்கப்படும். இளையகுமாரனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் செய்வதென்ன? தகப்பனுடைய பிரசன்னம் இருந்தது, தகப்பனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் இருந்தது, தகப்பனுடைய மேன்மைகள் மகத்துவங்களை இவனும் அனுபவிக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாளிலே அதற்கு ஒரு கெட்ட நேரம் வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். கெட்ட நண்பர்களோடு அவன் இணைந்தான். அதனுடைய விளைவு தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொண்டு அவன் செல்லுகிறான். அவனும் அவனுடைய சிநேகிதர்களும் எதை பிரதானப்படுத்தினார்களோ அது இப்பொழுது அவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் மிக 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 பிரதானமாக இருக்க வேண்டிய ஆண்டவருடைய தகப்பனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். தகப்பனுடைய வார்த்தைகளை இழந்து போனான். தகப்பனுடைய ஐக்கியத்தை இழந்து போனான். தகப்பனோடு வாசம் பண்ணுவதை இழந்து போனான். இப்பொழுது அவன் எங்கே செல்கிறான்? தூர தேசம் செல்கிறான், தூரமாய் செல்லுகிறான். உன்னை இன்று தூரமாக்கக்கூடிய காரியங்கள் எவை? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை, இவைகள் உன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உன்னை பிரித்து தூரமாக்குகிறதோ? தூரத்திலே காணப்படுகிற பச்சை பசையல் என்ற அந்த ஒருவேளை மாட்சிமையாய் தெரியக்கூடிய மோவாப் உனக்கு உன்னை அந்த இடத்திற்கு இழுத்துச் செல்லும்படியாக தகப்பனை விட்டு இழுத்துச் செல்லுகிறதோ? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. தூரமாய் செல்லுகின்ற பொழுது விழுகை உண்டு. ஆண்டவரோடு இருக்க வேண்டியவன், ஆண்டவரோடு இணைந்து நடக்க வேண்டியவன் பேதுரு தூரமாய் அவருக்கு பின் சென்றான். விளைவு, அவன் தேவனை மறுதலித்தான், அவரை அறியவில்லை என்று சொல்லி சத்தியம் பண்ணினான், சபித்தான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவரோடு நெருக்கமாய் இருக்கும்படியாக, அங்கே சிட்டுக்குருவிக்கும் அடைக்கலான்குருவிக்கும் கிடைத்திருக்கிற அந்த மேன்மையை நீ நானும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அவருடைய பரிசுத்த சமூகத்தில் அவரோடு இணைக்கப்படும்படியாக, அவரோடு கெட்டி சேரும்படியாக நாம் வருவோம். இங்கே இளையகுமாரின் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டான். தகப்பனுடைய அன்பை இழந்து விட்டான், தகப்பனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான், அன்பின் வார்த்தைகளை இழந்து விட்டான், ஐக்கியத்தை இழந்து விட்டான், துணிமணிகள் ஆடைகளை இழந்து விட்டான். இன்றைக்கு அவனிடத்தில் இருப்பது அழுக்கும் துர்நாற்றமும் பன்றி வாசனையும் தான் அவனிடத்தில் காணப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆலயத்தையும் ஆலயத்தின் ஆண்டவரையும் நீ தூரமாக்கி கொண்டு உன் மனம் போல நீ ஜீவிப்பாய் என்றால் துர்நாற்றம், கேவலம், நிர்வாணம், பன்றியோடு வாசம் பண்ணுகிற அனுபவம். இன்றைக்கு எத்தனை பேரை பார்க்கிறோம், பன்றி போல தெருக்களிலே உருண்டு கொண்டிருக்கிறவர்கள். ஒருவேளை போதை பொருள்களுக்கு அடிமையாகி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிற மக்களை பார்க்கிறோமே. ஆண்டவருடைய சமூகத்திலே வா, தேவனுடைய பிரசன்னத்தினாலே நீ ஆட்கொள்ளும்படியாய் உன்னை ஒப்புக்கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே அவன் தேவனுடைய தகப்பனுடைய பிரசனம் இல்லாதவனாக இருக்கிறான். பசியினால் வாடுகிறான். உன் தகப்பன் வீட்டிலே எத்தனை பேருக்கு இந்த திருப்தியான உணவு கிடைக்கிறது? உணர்கிறான், ஓடி வருகிறான் தகப்பனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக திரும்பவும் இணைக்கப்படுகிறான். பசி இல்லை, பொழுது பசி இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையால் உன்னை திருப்திப்படுத்துகிறார். அவரோடு உள்ள நெருக்கம், அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள இசைவு, அவருடைய பிரசன்னம் உன்னை எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்கிறது. மறந்து போகாதே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமோடு கூட வாசம் பண்ணும்படியாக அடைக்கலாங்குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் கிடைத்திருக்கிற அந்த மேன்மையான ஸ்லாக்கியங்களை காட்டிலும் நாங்களும் அதை பெற்றுக்கொண்டு பாக்கியவான்கள் என்று அறியப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பசி வேண்டாம், தாகம் வேண்டாம், பன்றியின் வாடை வேண்டாம். எங்கள் தேவனுடைய பிரசன்னம், எங்கள் தேவனுடைய மகிமையின் காட்சி, தேவனுடைய ஆலயத்தின் நன்மைகள், அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.